Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்க்குறோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, அடிக்கடி கண் வலி வருகின்றது, கண் ரெட்டிஸ் ஆகுது, கண்களில் கட்டிகள் வருகின்றன. இதற்கு ஏற்கனவே நம்ம பல வகையான பயிற்சிகள் கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் நேயர்கள் கேட்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான முத்திரைகள் என்ன, ஒரு யோகா என்ன அப்படிங்கிறத பார்க்க வரோம். பொதுவாகவே இதற்கு அடிப்படை காரணம் என்னன்னு பார்க்கும்பொழுது நமக்கு முதல்ல ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். இரவு நல்ல தூக்கம் இல்லை அப்படின்னா நமக்கு லிவருக்கு சக்தி குறைஞ்சிரும். லிவரினுடைய வெளிப்பாடு தான் கண். லிவர் நன்றாக இயங்குச்சுன்னா கண்கள் நன்றாக இயங்கும். அப்போ லிவரை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் முதல்ல ஆழ்ந்த நித்திரை வேணும். அடுத்து பார்த்திங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் மேக்சிமம் சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவர் வரை இருக்கக்கூடிய பிரச்சனை தொடர்ந்து பல மணி நேரம் செல்ஃபோன் பார்க்குறோம். அப்படி பல மணி நேரம் செல்ஃபோன் பார்க்கும் பொழுது அது நமக்கு லிவருக்கு சக்தியை குறைக்கின்றது. அப்போ கண்கள் எரியும், கண்கள் ரெட்டிஸ் ஆகும், கண்களில் கட்டிகள் வரும் ஹீட்னால். அப்போ அத்தியாவசியத்துக்கு மட்டும் ஃபோன் பார்த்துட்டு மீதி சமயத்தை அதை அவாய்ட் பண்ணக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். இப்போ கம்ப்யூட்டரில் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு வழி கிடையாது. அவங்க தொடர்ந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அப்போ அவர்களுக்கும் லிவருக்கு ஆற்றல் குறையும். அப்போ அவர்கள் லிவரை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பயிற்சிகளை எடுத்துக்கிடணும். அவங்க ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்காம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கண்ணை மூடிட்டு அமைதியாக இருக்க பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முதிரைகளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிட்றதுக்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கேரட்டு, பச்சை கேரட்டு டெய்லி 2 சாப்பிடுங்க. மஞ்சள், கரிசலாங்கண்ணி கீரை உணவில் எடுத்துக்கோங்க. முட்டைக்கோஸ் உணவில் எடுத்துக்கோங்க. பீன்ஸ் உணவில் எடுத்துக்கோங்க. உலர்ந்த திராட்சை, பேரிச்சம்பழம், முருங்கைக்கீரை உணவில் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றாக எடுத்துக்கோங்க. மணத்தக்காளி கீரை உணவில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கீரை வகைகளும் உணவில் எடுத்துகிட்டே வாங்க. எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இப்போ சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை முடிந்த அளவு காலையில் 6லேருந்து 6:30க்குள்ளே சூரிய ஒளி கண்ணில் படுற மாதிரி அந்த முத்திரைகளை பயிற்சி பண்ணுங்கள். பிராண முத்திரைன்னு ஒன்று பார்க்க போகிறோம், கருட முத்திரை பார்க்க போகிறோம், வருண முத்திரை பார்க்க போகிறோம். அந்த 3ஐயுமே காலையில் 6 to 6:30, மாலை 5:30 to 6. நம்ம மேலே இன்றைக்கு நிறைய மனிதர்கள் மேலே சூரிய ஒளி படுறதில்ல. அந்த 6லேருந்து 6:30க்குள்ளே பயிற்சி பண்ணும் பொழுது லிவருக்கும் நல்ல ஆற்றல் கிடைக்கும், கண் நரம்புகளுக்கும் நல்ல சக்தி கிடைக்கும். ஸோ அதோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு உறக்கத்திலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அடிக்கடி கண்களில் கட்டி வருவது அவாய்ட் பண்ணப்படும். அதே மாதிரி இளநீர் அடிக்கடி வாரத்தில் 2 நாட்கள் 3 நாட்கள் இளநீர் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, முதல்ல அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. இந்த சுகாசனத்தில் நம்ம முதல் முத்திரையாக பிராண முத்திரை பார்க்க போகிறோம். முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல் அதனோட மேத்தில் பிறவிரல் வச்சுக்கோங்க. கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். 2 நிமிடம் முதல் 3 நிமிடங்கள் கை இந்த மாதிரி வச்சுக்கலாம். லிவருக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். 3 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை கருட முத்திரை. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். நார்மல் பிரீத்திங். 2 நிமிடம் முதல் 3 நிமிடங்கள். மூன்று நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வருண முத்திரை. சுண்டு விரல், பெருவிரல் நுனி. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். நார்மல் பிரீதிங். கைப்படி மடியில் வச்சுக்கலாம். 2 நிமிடம் முதல் 3 நிமிடங்கள் நார்மல் பிரீத்திங்கில் ரிலாக்ஸாக இருங்க.
3 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கிறேன். முதல் முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், அதனோட மேத்தில் பெருவிரல். கை எப்படி முட்டியில் வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். நார்மல் பிரீத்திங். ஆழ் மனதில் லிவருக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். கண் நரம்புகளுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இரண்டு நிமிடம் முதல் 3 நிமிடங்கள். அந்த 3 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த முத்திரை கருட முத்திரை. இந்த மாதிரி 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விட்டுறணும். 3 நிமிடங்கள் நார்மல் பிரீத்திங். மூன்று நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை வருண முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. சுண்டு விரல், பெருவிரல் நுனி. இரண்டு நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். நார்மல் பிரீத்திங். 2 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறேன். சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கிடுறேன். 2 கால் நீட்டிக்கணும். ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கிடுறேன். இது வஜ்ராசனம். பிராணமுத்திரை. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். நார்மல் பிரீத்திங். 2 நிமிடங்கள். 2 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை கருட முத்திரை. முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து வெளியே விட்டுருங்க. நார்மல் பிரீத்திங். 2 நிமிடம் முதல் 3 நிமிடங்கள். 3 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வருண முத்திரை. முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து வெளியே விட்டுருவோம். சுண்டு விரல், பெருவிரல் நுனி. நார்மல் பிரீத்திங். 2 நிமிடம் முதல் 3 நிமிடங்கள். 3 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து திரிகோண ஆசனம். இது வந்து நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை. அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, இப்போ நம்ம திரிகோண ஆசனம் அப்படிங்கிற ஆசனம் பண்ண போகிறோம். முதல்ல இந்த மாதிரி நேராக நின்றுக்கிடணும். கை சைடில் வச்சுக்கணும். வலது கால் இடது கால் ரெண்டுக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கணும். மனசுனால நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. முதல்ல 2 காலையும் நம்ம நல்லா ஒரு 2 to 3 feet அகட்டிக்கிடுறோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். கை இந்த மாதிரி பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்டெப், மூச்சு வெளியே விட்டுட்டு கை மாற்றி தொடுறேன். இடது கை கொண்டு வலது கால் கீழே அப்படியே கீழே குனிஞ்சு கண் வந்து இந்த கை விரல் பார்க்கணும். 1 2
3 4 5 6 7 8 9 10. நேராக வந்துடணும். ஒரு 5 செகண்ட் நார்மல் பிரீதிங். அடுத்த பக்கம் பண்ணுறேன். மூச்சு வெளியே விட்டுட்டு கண் வந்து மேலே பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் ஒரு முறை பண்ணுறேன். மூச்சு வெளியே விட்டுட்டு கண் மேலே பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. நேராக வந்துடுங்க. அடுத்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. கால்களை சேர்த்துக்கோங்க. நார்மல் பிரீத்திங்கில் ரிலாக்ஸாக இருங்க. நேர்களே, இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சி கண்கள் லிவருக்கு நல்ல சக்தி கொடுக்கக்கூடிய பயிற்சி. இது ஒவ்வொருவரும் இன்றைய காலகட்டத்தில் மாணவ செல்வங்களே இப்போ பார்த்தோம்னா 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாங்க. அதனால் இந்த பயிற்சிகளை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடிக்கடி செல்ஃபோன் பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே கூறிய அந்த உணவு பழக்க வழக்கத்தையும் கரெக்டாக வாழ்க்கையில் கடைப்பிடிங்க. கண்கள் சிறப்பாக இயங்கும். கண்களில் நீர்கள் கட்டிகள் வராமல் சிறப்பாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.